Hi friends, welcome to Faris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சுட சுட சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வேலையும் ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு முட்டையாக மெதுவாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு முட்டை வேக வச்சிங்கன்னா முட்டை வந்து விரிசல் விடாமல் நல்லா உடையாமல் ஃப்ரெஷ்ஷாக முட்டை நல்லாயிருக்கும். முட்டையை நல்லா 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு தோல் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை 2 கட் பண்ணிக்கோங்க. முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க. ஆயில் லைட்டாக சூடாகும் போதே ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டதுமே வந்து மிளகாத்தூள் கருக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அடுப்பை வந்து உடனே சிம்மில் வைக்க சொன்னேன். தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் போட்ட உடனே தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை ஃப்ரைக்கு கண்டிப்பாக வெறும் மிளகாய் தூள் தான் போடணும். வெறும் மிளகாய் தூள் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்லாம் போடாதீங்க. சக்தி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முட்டை கிரேவி ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆனதும் அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் போட்டுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனியாக பிரிகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக கிளறி கொடுக்காதீங்க. லைட்டாக மெதுவாக கிளறி கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற தக்காளியும் தொக்கை எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கிரேவி மேலே போட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் கிளறி கொடுத்தீங்கன்னா முட்டை கருவெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி எடுத்து முட்டை மேலே போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த முட்டை வந்து சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவும் நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ்க்கு, வெறும் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவசரத்துக்கு 5 மினிட்ஸ்லேயே இந்த முட்டை கிரேவி செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக முட்டையில் மசாலா ஏறி முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே போல் செய்வீங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.